வணக்கம். நம்மளோட நேரம் நமக்கு எப்போ தான் கிடைக்கும்? கல்யாணம் ஆகி வரோம், ஒரு வருஷம் புது ஊர், புது இடம், புதிய ஆளுங்க, அதில் செட் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுறது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ பிறக்கும்போது 25 வருஷம் அந்த குழந்தைங்களுக்காக மட்டுமே நம்ம வாழ்கிறோம். அதெல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு ஸ்டேஜ் கடந்து அவங்க போகும்போது, சரி அப்புறமாவது நமக்குள்ள நேரம் நமக்கு கிடைக்குமான்னு பார்க்கும்போது, அந்த குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்குது. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது, அவங்க பின்னாடியே நம்ம நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவங்களாம் முடிஞ்சு ஒரு ஒரு கட்டத்துக்கு ஆகும்போது நம்ம உடம்பு மனசு எல்லாமே இனிமே ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கிற நிலமையில நம்ம போயிடுறோம். அப்போ நம்மளோட டைமை நம்ம எப்போ தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது? இந்தியாவில் தான் இதெல்லாம் நடக்குது. அதுவும் முக்கியமாக சவுத் இந்தியாவில், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில். நான் கேரளாவில் தான் இருக்கிறேன். கேரளா பீப்புள்ஸ்லாம் இவ்வளோ பசக்கார பசங்கள்லாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்க தான். தமிழ்நாட்டில் தான் இப்படி ரொம்ப பாசக்கார பையங்கடா, அப்படி பாசக்கார பொண்ணுங்கடான்னு சொல்கிற மாதிரி நம்ம நம்ம நேரத்தையே ஸ்பெண்ட் பண்ணாமல், நமக்குன்னே நம்ம நேரத்தை ஒதுக்காமல் நம்ம வாழ்கிறோம். இப்படி யாரெல்லாம் வாழ்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கணுன்னு நானும் நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.